வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ் குவிஸ் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ டாப் 50 எந்த மந்த்துக்கானது அப்படின்னா ஜூலை மந்த். ஸோ அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்குமே இது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கப்பட்ட பேங்கிங் நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூலை மந்த்தை கவர் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க எல்லா எக்ஸாமுக்குமே ஜூலை மந்த்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்த் தான். ஸோ இதுல இருக்க பேங்கிங் நியூஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வந்து ஃபுல் டீடைல் வீடியோவா இருக்காது. ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி தான். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டாப் 50 பேங்கிங் நியூஸ் குவிஸ் ஜூலை மந்த்துக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, நியூஸ் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ has selected who among the following as the next chairman of SBI. ஸோ SBI ஓட நெக்ஸ்ட் சேர்மன். ஸோ ஆல்ரெடி இருந்தவர் யாரு? தினேஷ் குமார் காரா. கரெக்டா? ஸோ ஆல்ரெடி தினேஷ் காரா இருந்தாரு. ஸோ இப்போ அவரை என்ன பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணி யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி. ஸோ இவரை தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் SBI. ஸோ SBIயோட சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே ஒரு பேங்கோட சேர்மன்ஸ்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ FSIB. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ ஹேஸ் செலக்டட் சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி as தி நெக்ஸ்ட் சேர்மன் ஆஃப் SBI. ஸோ ஆல்ரெடி யார் இருந்தாங்க அப்படின்னா தினேஷ் காரா. ஸோ இவரை சக்சீட் பண்ணி தான் யார் வந்திருக்காங்க, சல்லா ஸ்ரீனிவாசலு வந்திருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு இன்னும் 2 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யாருன்னா அஸ்வினி திவாரியும் வினய் டோன்ஸும். ஸோ இவங்க 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் இவங்கள இருந்து தான் யார செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசலு ஷெட்டியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் தினேஷ் காரா வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஏஜ் 63 ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ ஆகஸ்டோட அவரோட டென்யூர் பீரியட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சேர்மனா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசலு ஷெட்டியை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் இவரை வந்து எத்தனாவது சேர்மன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்ரீனிவாசலு ஷெட்டி வந்து எத்தனாவது சேர்மன் SBIக்கு அப்படின்றதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டினும். சரியா? தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ FSIB தான் யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீனிவாசலு ஷெட்டியை தான் சேர்மன் ஆஃப் இந்தியா. ஹி ஜாயின்ஸ் SBI as டேஷ் சேர்மன். ஸோ இவர் எத்தனாவது சேர்மன் அப்படின்னா 27th சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இவரை 27th சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் காரா 26th, ஸ்ரீனிவாசலு 27th. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹி ஜாயின் SBI as 27th சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் SBIயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே தான் இருக்கு, மும்பை, மகாராஷ்டிரா தான். அண்டு ஸ்ரீனிவாசலு வந்துட்டு ஆல்ரெடி என்னவா இருந்திருக்காரு, அதாவது இப்ப கரண்டா எதுல இருந்தாரு அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் SBI. ஸோ 2020ல இருந்து MD-யா இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேர்மனா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, SBI ஹாஸ் லான்ச் MSME சஹாஜ், தி வெப் பேஸ்ட் டிஜிட்டல் பிசினஸ் லோன் சொல்யூஷன் ஃபார் MSME. ஸோ MSME-க்காக SBI வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பேஸ்டு லோன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நேம் என்ன அப்படின்னா MSME சஹாஜ்னு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லோனுக்காக தான். சரியா? ஸோ யாருக்கு அப்படின்னா MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்காக லோன் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி தான் இப்படி ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. With the new web-based solution, banks customer can avail finance against their goods service tax, register sales invoice up to less than 50 minutes. ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா less than 50 minutesல எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணிக்கலாம்னா 1 lakh பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பிசினஸ் பண்றவங்களுக்காண்டி SBI புதுசா ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, MSME சஹாஜ்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிக்கலாம், 1 lakh வந்துட்டு நம்ம லோன் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா SBI ஹாஸ் லான்ச்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ வெப் பேஸ்ட் சொல்யூஷன். ஸோ இந்த நேம் மறந்துடக்கூடாது. MSME சஹாஜ் யார் பண்ணது, SBI பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இவங்க வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள 1 lakh வரையும் என்ன பண்ணிக்கலாம், லோன் எடுத்துக்கலாம்.
சரியா? This purpose product to provide one tap short term credit for the working capital needs MSME unit who are part of GST region. So MSME காண்டி தான் SBI பண்ணியிருக்காங்க. சரியா? And next question. In July 2024, Dash in association with SBI Bank organized Grow with the Trees. ஸோ எஸ்பிஐ பேங்கோட ஸோ இன்னொருத்தவங்க யாரோ ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா க்ரோ வித் ட்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போறாங்க. சரியா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு கிரியேட் கிரீன் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொமோட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டேஷன். ஸோ இதுக்காக யார் பண்ணியிருக்காங்க, யார் கூட எஸ்பிஐ சேர்ந்து பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் ஓட தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பிஎஃப் ஓட சேர்ந்து யாரு எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நேம் என்ன அப்படின்னா க்ரோ வித் தி ட்ரீஸ். ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பிஎஸ்எஃப் ஓட ஹெட் குவார்டர்ஸ் ஆன ஸ்ரீநகர்ல தான் நடந்துச்சு. ஸோ இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிஎஸ்எஃப் அபிஷியல்ஸ், ஜவான்ஸ். அப்புறம் இது எங்க நடந்துச்சுன்னா ஸ்கூல், ஸோ கேந்திர வித்யாலயா அட் பிஎஸ்எஃப் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் மத்தியில தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஸோ க்ரோ வித் தி ட்ரீஸ். ஸோ யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் எஸ்பிஐயும் சேர்ந்து எங்க பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீநகர்ல தான் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ். In July 2024, which bank has introduced an online loan facility against mutual funds units through its internet banking and app, in which digital offering enable customer to avail loans for the comfort their homes, offering 100% paperless. So இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. 100% paperless and digital process. So இது எப்பனா 24/7 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா லோன் எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ எந்த பேங்க் அது அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த பேங்க்? எஸ்பிஐ. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன நியூஸ் தான், எஸ்பிஐயோட நியூஸ் தான். சரியா? ஸோ எஸ்பிஐ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்காண்டி இதை வந்து எதில் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் ஆப். ஸோ எஸ்பிஐ ஆப்னால என்னதான் யூனோ ஆப் தான். கரெக்டா? ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம், யூனோ ஆப் மூலியமாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 100% பேப்பர்லெஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ். ஸோ இது 24/7 வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? தி நியூ லோன் ஃபெசிலிட்டி அவைல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஃபார் ஆல் தி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ட் வித் கேம்ஸ் ப்ரீவியஸ்லி லோன். ஸோ இதுக்கு முன்னாடி லோன்லாம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்று பிரான்ச்சை விசிட் பண்ணணும், நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம். ஸோ இப்பெல்லாம் பேப்பர்லெஸ் இல்லாம டிஜிட்டல்லே பண்ணிக்கலாம். 24/7 யூனோ ஆப்ல எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ். In July 2024, SBI has launched the special deposit scheme Amrit Vristi. So Amrit Vristi to end concerned over slow deposit mobilization by banks, resulting in the higher credit deposit growth gap. What are the key features? So Amrit Vristiயோட key features தான் கேக்குறாங்க. சரியா? So இந்த Amrit Vristiயோட key features என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா it offers 7.2% interest deposit on 444 days. So 444 daysக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 7.2%. ஸோ இது அந்த ஸ்கீம்ல இருக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 0.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் இருக்கு. ஸோ இது வந்து எப்போ வரையும் அவைலபிளா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வரையும் 31st 2025 வரையும். பட் அது டிசம்பர் கிடையாது, மார்ச். ஸோ மார்ச் 31st 2025 வரையும் தான் இந்த ஸ்கீம் வந்து இந்த அவைலபிளா இருக்கு. சரியா? அம்ரித் விருஸ்தி ஸ்கீம் வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா எஸ்பிஐ. இந்த ஸ்கீம்ல வந்துட்டு 444 டேஸ் வந்து 7.2% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா 0.5 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ப்ரீவியஸ்லி இது யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா has launched a special deposit scheme offering higher interest rate to garner deposit. So already பண்ணவங்க பேங்க் ஆஃப் பரோடாவும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும். சரியா? ஸோ இப்போ பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீமு.
ஸோ இதுல தான் சொன்னோம் இல்லையா, அன்டில் March 31st 2025 வரையும் இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸோ அப்ப ஜூன் மந்த்ன்றதுனால தினேஷ்குமார் காரா தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். சரியா? ஸோ ஆகஸ்ட் அப்புறம் தான் அவர் சேஞ்ச் ஆகி ஷெட்டி வருவார். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். Who has been appointed as the new managing director and chief executive officer of SBI General Insurance Company? So SBI General Insurance Company ஓட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நவீன் சந்திர ஜா. ஸோ அவரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்டி சிஇஓ யாரு, நவீன் சந்திர ஜா. அவர் தான் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட எம்டி சிஇஓ. இவரை யாரு சக்சீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா கிஷோர் குமார் பொலுடசு. ஸோ அவரை தான் கிஷோர் குமாரை சக்சீட் பண்ணிட்டு தான் நவீன் சந்திரஜா வந்திருக்காரு. ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் 1994 இருந்து எஸ்பிஐல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்காரு நவீன் சந்திரஜா. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, மும்பை மகாராஷ்டிரா. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2009ல. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், விச் பேங்க் அண்ட் Piramal Capital and Housing Finance Limited, also known as Piramal Finance and leading non-banking finance company, housing finance company. So இந்த Piramal Capital and Housing Finance Limited ஸோ ஒரு பேங்க்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எம்ஓஇ போட்டிருக்காங்க, பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த Piramal Capital Housing Finance Limited யாருக்கு கீழே வரும் அப்படின்னா Piramal Enterprises Limited. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இவங்க வருவாங்க. சரியா? ஸோ இங்க யாரோட சேர்ந்து எம்ஓஇ போட்டிருக்காங்க, பார்ட்னர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க். ஸோ ஆக்சிஸ் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் செக்டார் பிரைவேட் பேங்க். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க் யாரு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. அண்ட் செகண்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ. அண்ட் தேர்ட் தான் என்னது, ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்களும் பிரியாமல் கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எம்ஓஇ போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கோ லெண்டிங் பிசினஸ்க்காக. த்ரூ திஸ் கொலாபரேஷன் போத் லெண்டர்ஸ் ஆஃபர் லோன்ஸ் டு மிடில் அண்ட் லோ இன்கம் பாரோயர்ஸ். ஸோ இந்த மிடில் அண்ட் லோ இன்கம் பாரோயர்ஸ்க்காக தான் இந்த ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சரியா? லோனுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, in June 2024, which among the following bank has launched a facility to collect direct tax online from its customer and non-customer across India? So யாரு அப்படின்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் தான் புதுசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. ஸோ டைரக்ட் டாக்ஸ் ஆன்லைனும் சரி, ஃப்ரம் அவங்களோட கஸ்டமரா இருந்தாலும் சரி, நான் கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக, ஸோ இன்கம் டாக்ஸ் பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பந்தன் பேங்க் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. தி பேங்க் இஸ் நவ் லிவ் ஃபார் கலெக்டிங் டைரக்ட் டாக்ஸ் த்ரூ TIN 2.0 இன்கம் டாக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம இன்கம் டாக்ஸ் பிளாட்ஃபார்ம் பே பண்றோம் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே இவங்க வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா பந்தன் பேங்க். இவங்க ஆன்லைன்ல அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் பண்றாங்க, நான் கஸ்டமருக்கும் பண்றாங்க. அண்ட் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா பந்தன் பேங்க் ஆல்சோ அக்செப்ட் ஆஃப்லைன் பேமெண்ட்டுமே இவங்க பண்றாங்க. ஸோ ஓவர் 1700 பேங்க் பிரான்ச்சஸ். ஸோ அவங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இது ஆஃப்லைன் பேமெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, which bank has recently been felicitate with Atal Pension Yojana annual award. So Atal Pension Yojana annual award 23 to 24. So யார் கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா PFRDA, பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்களே எந்த பேங்க்குக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க.
So Bank of India has received multiple awards recognizing of the outstanding performance in various aspects of banking and financial inclusion. So with Atal Pension Yojana Annual Award. So என்ன அவார்டு அப்படின்னா அட்டல் பென்ஷன் யோஜனா ஆனுவல் அவார்ட் 23 to 24க்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்துட்டு எத்தனாவது முறையா வாங்குறாங்க அப்படின்னா செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா வாங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க signed 170 million policy based loan to consolidate the strengthen India's health system preparedness and response capability to further pandemics. So pandemic timeல வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட்னஸா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தானா 170 million வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லோன். சரியா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா which among the following major government plans and initiative in the including this program. So இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஆயுஷ் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன், ஸோ அது இருக்கு. அண்ட் நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன், ஸோ அது இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் தென் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தனிங் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் ஹெல்த், ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. சரியா? பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் இதுவும் இந்த இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்து நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அண்ட் தென் தி கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் ஹெல்த். ஸோ யாருன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ எவ்வளோ லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 170 million பாலிசிக்காக. எதுக்காக அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எப்படி ப்ரீ பிளான்டா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும், அந்த இதுக்காக வந்துட்டு 170 million வந்து லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு. ஸோ தி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் தி 9 non-banking financial companies including Ujvan Financial Service have surrendered their certificate of registration. அவங்களோட COR certificate of registration to central bank. Of these 5 non-banking financial companies have surrendered their COR as they have exited from the non-banking financial institution business. ஸோ இதில் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 பேங்க் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ஃபின் ஹோல்டிங்ஸு, ஸ்ட்ரிப் கமோண்டியல், அலியும் ஃபினான்ஸு அண்ட் தென் எட்டர்னைட் ஃபைனஸ்ட். இந்த 4 பேருமே வந்துட்டு மொத்தம் 5 பேர். இதுல இந்த 4 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் யார் வரமாட்டாங்க அப்படின்னா அலிக்ரோ ஹோல்டிங் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இன்னொருத்தர் யாரு எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்கன்னா ஃபினோ ஃபினான்ஸ். ஸோ ஃபினோ ஃபினான்ஸு, எட்டர்னிட்டி ஃபைனஸ்ட், அலியும் ஃபினான்ஸு, ஸ்ட்ரிப் கமோண்டியல் அண்ட் தென் விக்ஃபின் ஹோல்டிங். ஸோ இவங்க இந்த 5 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தி அபெக்ஸ் பேங்க் அனௌன்ஸ் 3 non-banking financial company naming அலிக்ரோ ஹோல்டிங்கு, டெம்பிள் ட்ரீஸு அண்ட் தென் ஹேம் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ ஹாவ் சரண்டர்ட் their certificate after meeting the criteria prescribable for unregistered core investment company. சரியா? ஸோ யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 பேர் தான். ஸோ ஆர்பிஐட்ட அவங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், which among the following bank has launched prepaid Shepro Forex card? ஸோ இந்த ஷேப்ரோ ஃபாரெக்ஸ் கார்டு வந்துட்டு யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ரோ ஃபாரெக்ஸ் கார்டு எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட், அதாவது அப்ராட்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இவங்க வந்துட்டு
ஸோ இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டோட்டலா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் யாரோட பவர் பைல பண்றாங்க அப்படின்னா விசாவோட சேர்ந்து பண்றாங்க. ஸோ இந்த ஷேப்ரோ ஃபோரெக்ஸ் கார்டு வந்து ஐசிஐசிஐ பேங்க் பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஃபாரின்ல ஹையர் எஜுகேஷனுக்காக போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்காக தான். ஸோ அவங்களோட எல்லா அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக, சரியா? ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ்க்காக அண்ட் அட்மிஷன் ஃபீஸு, கோர்ஸ் ரிலேட்டட் ஃபீஸு, ஸோ இது எல்லாத்துக்கும் ஸோ அப் டு 15,000 வரையும் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ஓவர் எவ்வளோ கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 15 கண்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் வென்ச்சர் இன்டு அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டார் has launched their home loan initiative targeting first time home buyers. So first time home buyers, first time வீடு வாங்குறவங்களுக்காக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ லோன் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னா சம்பவ், சரியா? ஸோ சம்பவம் பண்ண போறாங்க. சம்பவ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான். எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்களுக்காக. ஸோ இதுல நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா? பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வென்ச்சரிங் தி அஃபோர்டபுள் ஹவுஸ் ஃபினான்ஸ் செக்டர் அண்ட் ஹேஸ் லான்ச் சம்பவ் ஹோம் லோன்ஸ் டார்கெட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வித் அஃபோர்டபுள் இன்கம் கிரைட்டீரியா. ஸோ இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா 20 இயர்ஸ் வரையுமே இஎம்ஐல பே பண்ணிக்கலாம். ஸோ ரீபேமெண்ட் டென்யூர் பீரியட் வந்து 20 இயர்ஸ் வரையும் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஸ்டார்ட் ஃப்ரம் 10,000 பெர் மந்த் with loan amount low than 10 lakh. And இது பார்த்தோம்னா earlier last month the company filed the preliminary paper with SEBI to raise 7,000 crore via initial public offering. So IOP initial public offering க்கு previousா SEBIல வந்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 7,000 crores. ஓகே, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்பவ் ஹோம் ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா புதுசா வீடு வாங்குறவங்களுக்காக. அடுத்து தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா said it has joined a multilateral international initiative to enable instant cross-border retail payment by interlinking domestic fast payment system FPS fast payment systemக்காக ஆர்பிஐ வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரி கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இதுல ஜப்பான் மட்டும் வராது. ஸோ ஜப்பானுக்கு பதிலாக பிலிப்பைன்ஸ் வரும். ஸோ எந்தெந்த கண்ட்ரினா மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நெக்ஸாஸ். ஸோ யாரை சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்பிஐ தான், சரியா? மல்டிலேட்ரல் இன்டர்நேஷனல் ஸோ பேமெண்ட்டுக்காக ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்காக இந்தியா பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேமு ப்ராஜெக்ட் நெக்ஸாஸ். ஸோ இதில் எத்தனை கண்ட்ரி பார்த்தோம்னா மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் இந்தியா would be founding member of first mover countries this platform. And next one, NABARD and Online PSB Loans Limited have signed an agreement to promote financial inclusion through regional rural bank. Which of the following statement true about the collaboration? So NABARD ஆன்லைன் பிஎஸ்பி லோன்ஸ் லிமிட்டடும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா த்ரூ ஃபினான்ஷியல் ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான். ஸோ ஆர்ஆர்பி கூட போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா இட் இன்வால்வ்ஸ் ஆல் தி 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே எல்லா 43 ரீஜனல் ரூரல் பேங்க்குக்குமே வரும். அண்ட் இட் கொலாபரேட் சீக்ஸ் தி ஸ்மூத் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் என்ரோல்மெண்ட் அண்ட் கிளைம் செட்டில்மெண்ட் அண்டர் ஜன் சுரக்ஷா ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் கேப் ரூரல் ஏரியாஸ், ஸோ இதுவும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நபார்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆன்லைன் பிஎஸ்பி லோன்ஸ் லிமிடெட் ஹவ் சைன் அன் அக்ரிமெண்ட் டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் த்ரூ ரீஜனல் பேங்க்ஸ். தி கொலாபரேஷன் சீக்ஸ் டு ஸ்மூத்தன் process to enrollment and claim settlement under the
ஜன் சுரக்ஷா ஸ்கீம். இது எல்லா 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லயுமே இது இருக்கும். அண்ட் தென் என்ன இருந்துச்சு, டுவர்ட்ஸ் பிரிட்ஜிங். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ரெப்ரசன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரைட் டுவர்ட்ஸ் bridging the financial gap in rural areas and will further empowering regional rural banks to leverage digital solution for seamless enrollment and efficient settlement of Jan Suraksha scheme. And in the initiative undertaken by Department of Financial Service of Government of India. So Jan Suraksha portal இருக்குலையா, ஸோ இது யார் கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும். அண்ட் இதுல இன்னும் வேற எதுலலாம் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனாவும் சரி, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இந்த ரெண்டு இதுலயும் சேர்த்து பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, which among the following has rebranded itself as Summon Capital after receiving the necessary approval for regulatory authorities? ஸோ ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா சமன் கேபிட்டல். ஸோ யார் ரீநேம் பண்ணி சமன் கேபிட்டல் மாத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரீபேன் பண்ணி நேம் மாத்திருக்காங்க சமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நெசசரி அப்ரூவல் ஃபார் தி ரெகுலாரிட்டி அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் தி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஃப்ரம் தி Register of Companies and the Certificate of Registration, NBFC, Non-Banking Finance Company, ICC, Investment and Credit Company from the RBI. So, India Bulls Housing Finance ரீபேன் பண்ணி நேம் மாற்றி என்னன்னு வச்சுருக்காங்கன்னா சம்மன் கேபிட்டல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா RBI அண்ட் NBFC, ICC அவங்களும். அண்ட் நெக்ஸ்ட்டு standalone health insurance company, Star Health and Allied Insurance Company launched home health care service in 50 cities in phase 1, which is the main objective of Star Health Alliance Insurance Company home health. So Star Health and Allied Insurance Company வந்துட்டு ஹோம் ஹெல்த் கேரா ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க மட்டும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரு 50 சிட்டிஸ் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா டு டெலிவர் ஹெல்த் கேர் சர்வீஸ் அட் கஸ்டமர்ஸ் டோர் ஸ்டெப். ஸோ வீட்டிலேயே வந்துட்டு கஸ்டமர்ஸ் டோர் ஸ்டெப்ஸ்லேயே போயிட்டு ஹெல்த் கேர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி வித் எய்ம் டு providing health care service at doorstep has launched home health care service in 50 cities. City headquarters ஆனா ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸோட கம்பெனியோட MD அண்ட் CEO யார் அப்படின்னா ஆனந்த் ராய். ஸ்டார் ஹெல்த்தோட MD அண்ட் CEO ஆனந்த் ராய். ஸோ அவங்க புதுசாக பண்ணியிருக்க ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்துட்டு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, இன் RBI ஹாஸ் கேன்சல் தி லைசன்ஸ் ஆஃப். ஸோ RBI லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேக் ஆஃப் இட்ஸ் worsening ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் பேங்க் cease to carry on banking business with effect from close of business July 4, 2024. ஸோ July 4, 2024 அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த பேங்க் அப்படின்னு, எந்த கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பனாரஸ் மெர்ச்சன்டைல் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ அவங்களோட லைசன்ஸை தான் RBI என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒழுங்கா பேங்கிங் அவங்களோட இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெர்ஃபார்மிங்கை பேஸ் பண்ணி அவங்களோட லைசன்ஸை என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ July 4 அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்க எவ்ரி டெபாசிட்டருக்கு வந்துட்டு ஸோ இன்சூரன்ஸ் கிளைமா ஸோ அப் டு எவ்வளோ வரையும் அப்படின்னா 5 lakh வரையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
And next one, which among the following has signed the agreement to build 400 megawatt solar power plant? So solar power plant-க்காக ஸோ எவ்வளோ மெகாவாட்டுக்குன்னா 400 megawatt solar power plant to long term local currency loan agreement to contract and operate 400 megawatt solar power photovoltaic power plant in எங்க பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா குஜராத்ல சுரேந்திர நகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்ண போறாங்க. யார் அது பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் பண்ண போறாங்க. சரியா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் இன்ஜின் குரூப். ஸோ அவங்க தான் யாரோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னா have signed the long term local currency loan. ஸோ இதுல மொத்தம் எவ்வளோ பண்ண போறாங்கன்னா 400 மெகாவாட் சோலார் போட்டோ வாலடைல் பவர் பிளான்ட் தான் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா குஜராத்ல சுரேந்திர நகர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண போறாங்க. அண்ட் இதுல ஏடிபி பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி வாஸ் தி mandate lead arrangement for the entire loan டோட்டலா 14.6 பில்லியன் இந்தியன் ருபி. அண்ட் இதுல வித் யாரோடனா ஏடிபி அண்ட் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 7.3 பில்லியன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போறாங்க. சரியா, திஸ் ப்ராஜெக்ட் வில் சப்போர்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டார்கெட் அச்சீவிங் லீஸ்ட் 500 ஜிகாவாட்ஸ். ஸோ எப்பக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா 2030க்குள்ள. ஸோ நான் ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. ஸோ ஏடிபி அண்ட் இன்ஜின் குரூப்ஸ் ஸோ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த போட்டோ வாலடைல் பவர் பிளான்ட்டுக்காக எங்க பண்ண போறாங்கன்னா குஜராத்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு தி ஆர்பிஐ, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட், இந்தியா professionally created 46.7 billion jobs in the financial year ended March 2024, taking the country's total employment to 643.3 million. The country employment growth stood எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 6%. சரியா, ஸோ 6% இன் தி ஃபினான்ஷியல் இயர். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா 3.2% தான் இருந்துச்சு. ஸோ யார் இந்த ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எவ்வளோ மில்லியன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 643.3 மில்லியன் வந்துட்டு பெனிஃபிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜாப் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா மார்ச் 2024க்குள்ள. ஸோ இது ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் 3.2% தான் இருந்துச்சு, இந்த வருஷம் 6%. ஸோ இந்தியா ப்ரொஃபஷனலி கிரியேட்டட் 46.7 million ஜாப்ஸ் இன் ஃபினான்ஷியல் இயர். ஸோ மார்ச் 2024க்குள்ள டேக்கிங் தி கண்ட்ரி டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 643.3 மில்லியன். ஸோ இந்த ரிப்போர்ட் யார் விட்டுருக்காங்கன்னா ஆர்பிஐ. கண்ட்ரிஸ் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் 3.2% இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்ரூவ் தி ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப். ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா கோவிந்த் சிங்கை. கோவிந்த் சிங்கை எதுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ. ஸோ ஆல்ரெடி அவர் தான் இருந்தார், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவா கோவிந்த் சிங் இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா யாரு, ஆர்பிஐ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். In July 2024, the Exim Bank of India has entered into 2.5 million line of credit agreement with the government of. So யார் கூட சேர்ந்து to installation of solar photovoltaic power plant. ஸோ முன்ன ஒன்று பார்த்தோம், அது யாரு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போட்டோவாலடைலுக்காக குஜராத்ல வந்துட்டு பிளேஸ் பண்ண போறதா பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா எக்ஸிம் பேங்க் யாரோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா குயானா. ஸோ குயானாவோட சேர்ந்துதான் போட்டோ வாலடைல் பவர் பிளான்ட் வந்து பண்ண போறாங்க. எவ்வளோ
அமௌண்ட் அப்படின்னா 2.5 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் அக்ரிமெண்ட் யாரு எக்ஸிம் பேங்க்கும் குயானாவும் சேர்ந்து பண்றாங்க. ஸோ இது எங்க பண்றாங்க அப்படின்னா கயானால தான் பண்றாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சேடி ஜகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் கயானா. So Exim Bank has entered into agreement with the government of Guyana to provide the line of credit worth 2.5 million installation of solar photovoltaic power plant. So எங்க பண்றாங்கன்னா கயானால செடி ஜகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பண்றாங்க. So under the line of credit, last date of disbursement with 48 months after the completion of the project. ஸோ 48 மந்த்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃப் தி டோட்டல் கிரெடிட் ப்ரொவைடட் பை எக்ஸிம் பேங்க் தான். ஸோ டோட்டலாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது எக்ஸிம் பேங்க். ஒர்க் அண்ட் சர்வீஸ் ஒர்த் அட்லீஸ்ட் 75% கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வில் பி சப்ளைட் பை தி செல்லர் ஃப்ரம் தி இந்தியா அண்ட் ரிமைனிங் 25% மே பி procured by the seller from the outside India for the eligible contract. ஸோ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ எக்ஸிம் பேங்க்கும் கயானாவும் சேர்ந்து சோலார் பவர் பிளான்ட் வைக்க போறாங்க, worth 2.5 மில்லியன். நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ பிரெஞ்ச் பேங்கிங் மேஜர் பிஎன்பி பரிவாஸ் ஹேஸ் லான்ச் ஆப்ரேஷன் அட் குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், அதாவது கிஃப்ட் சிட்டி குஜராத் கிஃப்ட் IFSC International Financial Service Center by opening new branch in PNB Paribas Gift City branches. Product offering aim to tap new business opportunity for its onshore and offshore clients. So PNB Paribas வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூ பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ யாருன்னா கிஃப்ட் IFSC ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் ஸோ ட்ரீட்டி அண்ட் சிஇஓ ஆஃப் PN Paribas. ஸோ PN Paribas இந்தியாவோட சிஇஓ யாரு அப்படின்னா சஞ்சய் சிங். ஆப்ஷன் சி. ஸோ பிரெஞ்ச் பேங்கிங் PNB Paribas launches தி குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அவங்களோட சிஇஓ அப்படின்னா சஞ்சய் சிங் தான் PNB Paribasோட சிஇஓ அண்ட் ட்ரீட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, ஃபெடரல் பேங்க் அண்ட் விச் பேங்க் ஹேவ் என்டர்ட் இன்டு பேங்க் அஷூரன்ஸ் டைப் டு ஆஃபர் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டு ஃபெடரல் பேங்க் கஸ்டமர்ஸ். ஸோ ஃபெடரல் பேங்க்கு ஸோ ஒரு இன்சூரன்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேங்க் அஷூரன்ஸ்க்காக தான். சரியா? ஸோ அது யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் அலையன்ஸோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க்கும் பஜாஜ் அலையன்ஸும். ஸோ இன்னொருத்தவங்க ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு டைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேங்க் அஷூரன்ஸ்க்காக. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஃபெடரல் பேங்க்கு பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட பேங்க் அஷூரன்ஸ்க்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் டு seamless across Bajaj Allianz life insurance product across the bank's extensive network in India. So this strategic partnership aim to leverage combined strengthening of Bajaj Allianz and Federal Bank. So both company ஓட growthக்காக தான், strategic goals and growth plansக்காக தான் ரெண்டு பேரும் tie up பண்ணியிருக்காங்க. So Federal Bankக்கும் Bajaj Allianz life insuranceக்கும். And next one, global rating agency Moody's have received the outlook of Indian private sector lender from stable to positive. So stable and positive. So next வந்துட்டு என்ன பண்றாங்க, expectation of gradual improvement in the depositor based lending franchise. The rating agency also affirmed BA3. So BA3 னா எதெல்லாம் denote பண்றாங்கன்னா long term, foreign currency, local currency. So bank deposit rating. So இதுல எந்த பிரைவேட் பேங்க், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பிரைவேட் செக்டார் பேங்க், ஸோ எந்த பேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பேங்க் தான். சரியா? ஸோ குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ், ஸோ அவங்க வந்துட்டு
ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ யார் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் பேங்க் ஸ்டேபிள் டு பாசிட்டிவ்ன்ற கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ள திஸ் வில் ஹெல்ப் இம்ப்ரூவ் இட்ஸ் கோர் ப்ராஃபிட்டபிலிட்டி ஓவர் நெக்ஸ்ட் 12 to 18 months. ஸோ எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த BA3 தான், லாங் டேர்ம், ஃபாரின் கரன்சி, லோக்கல் கரன்சியை பேஸ் பண்ணி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன் July 2024 RBI Bank. Okay, RBI has lifted restriction on banks usage ratings from. Okay, so RBI has lifted restriction on banks using rate from dash rating the Indian Private Limited 2 years after forbidden of fresh rating due to regulatory concern. Banks can now utilize this ratings assessment for calculating risk weights for the capital adequate purpose. அதாவது RBI வந்துட்டு யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிக்வொர்க் ரேட்டிங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்களோட சேர்ந்து தான். ஸோ RBI has lifted restriction on banking usage from Brickwork Rating Indian Private Limited 2 years after forbidden of fresh rating due to regulatory concern. So banks can now utilize Brickwork ratings assessment for calculating risk weight for capital adequate purpose subject to concern conditions. So இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா for existing rating assessment to work capital exceeding 250 crore, Brickworks shall undertake rating surveillance only till the next renewable of such facility by banks. ஸோ RBI வந்துட்டு யாரோட அப்படின்னா பிரிக்வொர்க் ரேட்டிங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், Jio Financial Service is the demerged entity of Energy to Telecom conglomerate Reliance Industry Limited, and Jio Financial Service received approval from RBI to convert from a non-banking financial company to. ஸோ இப்போ ஜியோவை என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியிலேருந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக யார் மாறியிருக்காங்க. சரியா? இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா RBI தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ தி RBI approved the conversion of Jio Financial Service from நான்-பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலேருந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Jio Financial Service demerged entity of Energy to Telecom conglomerate Reliance Industry Limited. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி கண்டிஷன் stipulated by the RBI is core investment company holds not less than 90% of its net asset from the investment of equity share, preference share, bonds, debentures, debt or loans group companies. ஓகே, ஸோ ஜியோ ஃபினான்ஸ் வந்துட்டு இப்போ நான் பேங்கிங் NBFCலேருந்து CICயாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ யார் அப்ரூவ் பண்ணாங்கன்னா RBI. And next one, as per the data by RBI released in July 2024, India's foreign exchange reserve rose by dash to hit the new all-time high. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 650, அதாவது
இப்போ பார்த்தோம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 657.16 பில்லியன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ ஆர்பிஐ தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5.16 பில்லியன்ல இருந்து 657.16 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிவைஸ் ரோஸ் பை 5.16 billion to hit new all-time high 657.16 billion in week ended July 5. So latest data by RBI. So foreign exchange பார்த்தோம் அப்படின்னா increases in the foreign currency assets which rose by 4.22 billion during the week. So ஒரு வாரத்திலே 4.22 billion வந்து increase ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் விட்டது அப்படின்னா ஆர்பிஐ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் இனிஷியேட்டட் டிஸ்கஷன் வித் தி MeitY, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டு டெவலப் AI audit tool ஃபார் மானிட்டரிங் கோஆப்ரேட் இந்தியா அண்ட் டிடெக்டிங் ஃப்ராட். planned AI audit tool will use artificial intelligence to monitor company preference, report fraud, and help companies remaining viable. ஸோ ஏஐ வந்துட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ICAI யாரோட அப்படின்னா MeitYயோட, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ சேர்ந்து தான் ஏஐ ஆடிட் டூல் வந்துட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃப்ராடெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பிளான் பண்ணுறதுக்காக அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹெல்ப், ஏஐனாலே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் காண்டி தான். ஸோ யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவும் யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா MeitYயோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தி பிளான் ஏஐ ஆடிட் டூல் till use artificial intelligence monitoring company preference, report fraud and help company remaining viable. So ICAI has given rupees 25 crore to create AI technologies. So இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 crore. Intention to boost the budget rupees 100 crore. Over 9 lakhs AI student will have access the new AI based GPT tool to help them prepare for exams. And next one, what is the name of the fund which is launched by the National Bank for Agriculture and Rural Development, NABARD, under யார் கீழ்னா NAB Venture கூட NAB Ventures aim to promote investment in initiative technology driven high risk and high impact activities on agriculture and allied areas. So யாரு அப்படின்னா AgriSure. ஸோ AgriSureன்ற ப்ரோக்ராம் தான் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா NABARD. ஸோ NABARD கீழே யார் பண்ணியிருக்காங்கன்னா NAB Venture. So National Bank for Agriculture and Rural Development held pre-launched stockholder meeting announced AgriSure. So எதுக்காக அப்படின்னா Agri Fund, Startup and Rural Enterprises. The fund is announced by NAB Ventures. Subsidiary யாரோட subsidiary அப்படின்னா NABARDோடது. So initial crops வந்து 750 crore with 250 crores for NABARD and Ministry of Agriculture and 250 from எங்கன்னா 250 வந்து NABARD and 250 வந்து Ministry of Agriculture from other institute. So 250 வந்து NABARD and Ministry of Agriculture and remaining 250 வந்து other institutionல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஈவென்ட் டுக் பிளேஸ் இன் எங்க நடந்துச்சு அப்படின்னா மும்பையில தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஸ்ரீ AK ஷாகு, ஸோ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், and Sri Saji KV, chairman of NABARD, and Sri Govindan Singh Rawat, DMD of NABARD, and Dr. Ajay Kumar Sood, DMD of NABARD, aims to promote investment in innovative
டெக்னாலஜி ட்ரிவன் ஹை ரிஸ்க் ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஏரியாஸ்க்காக. ஸோ அக்ரிஷர் வந்துட்டு நாப் வெஞ்சர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. யார் கீழே அப்படின்னா நபார்ட் கீழே. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 750 crore. அடுத்து தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் kept India's GDP growth project for financial year 25 unchanged at the dash percentage due to robust expansion in the industrial sector and strong demand in construction led by housing. So ADB, so GDP growth 25ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7.7%. So option A 7%. So Asian Development Bank kept India's gross domestic product GDP growth projection 25ல வந்துட்டு சேஞ்ச் ஆகாம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7%. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ADB slightly raised in the growth forecasting for the developing Asia and Pacific for 24 to 5% from the previous projection 4.9. ஸோ அவுட்லுக் டோட்டலாக 2025ல எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா 4.9%. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தி சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் ஹேஸ் அப்பாயிண்டட் டேஷ் அஸ் தி ஹோல் டைம் டைரக்டர் ஆஃப் தி பேங்க். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோல்பி ஜோஷி. சவுத் இந்தியன் பேங்கோட ஹோல் டைம் டைரக்டராக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோல்பி ஜோஸை தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோல்பி ஜோஸை ஹோல் டைம் டைரக்டரா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா சவுத் இந்தியன் பேங்க்குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. அண்ட் ஜோஸ் ஹாஸ் ப்ரீவியஸ்லி ஹெல்ட் கீ பொசிஷன் மோஸ்ட் நோட்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிஸ்னஸ் அட் கொடாக் மஹேந்திராவில் இருந்திருக்காங்க ஃபார் நியர் 2 decades 20 years. He also worked for the Karur Vysya Bank as a chief general manager-ஆவும் இருந்திருக்காரு and group headed consumer banking. ஸோ இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட ஹோல் டைம் டைரக்டர் யாரு அப்படின்னா டோல்பி ஜோஸ். அடுத்து, which of the following has completed certification from NPCI to facilitate UPI based payment solution to bank, financial institution and fintech which approved UPI unified dispute and issue resolution. So யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்ஃபினி கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் NPCI. ஸோ NPCIல இருந்து அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிட்டாங்க. அண்ட் தி அடிஷன் ஆஃப் UDIR makes the startup one of the few platform has support the capability which will be game changer in the addressing interface conflict resolution. So UPI payment UPI based transaction hit 270.81 billion in June, up 49% year on year according the data provided by. ஸோ யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா NPCI தான், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். திஸ் டிரான்சாக்ஷன் வால்யூம், ஸோ இதுக்கு தான் NPI சர்டிஃபிகேட் ஆத்தென்டிகேஷன் யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஃபினிஸ்க்கு தான். இன்வாய்ஸ் அண்ட் ப்ரொவைட் தி ஆத்தென்டிகேஷன் டு தி கிளைண்ட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லைஃப் இன்சூரன்ஸ் கோஆப்ரேஷன் LIC ஹாஸ் என்டர்ட் இன்டு தி பேங்க் அஷூரன்ஸ். இவங்க LIC யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டு பெனிஃபிட். ஸோ இது மூலயமா எவ்வளோ பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 crore customer for who will now have convenience of purchasing LIC policy through the bank. ஸோ இது எந்த பேங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா IDFC பேங்க், ஆப்ஷன் ஏ. ஸோ IDFC பேங்க்கும் LICயும் சேர்த்து ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருக்காங்க, சரியா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் LICயோட மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னா துரைசுவாமி. அவர் தான் LICயோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ எதுக்காக பேங்க் அஷூரன்ஸ் போடுவாங்க? மோஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் அண்ட் ப்ராமிசிங் பேங்க்ஸ். ஸோ யாருன்னா IDFC பேங்க்கு. ஸோ
in the strategic move to enhance bank assurance and pursues its mission to provide the life insurance coverage 2047 வரையும். So over the combined strengthening LIC vast network comprising more than 3,600 branches and satellite offices, and IDFC First Bank over 1,000 branches. Enhance life insurance penetration across the country. Okay, bank assurance IDFC Bank LIC யும் போட்டிருக்காங்க சரியா. And next one Reserve Bank of India has issued the 3 revised master directions on fraud risk management for regulated entities, and these have been prepared based on the comprehensive review of the earlier master direction circular and emerging issue which of its following not entity. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது இல்லைன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ எது இல்லை அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இன்சூரன்ஸ் என்டிட்டி மட்டும் வராது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க 3 ரிவைஸ்டு மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் ஆன் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்கு, அண்ட் செகண்ட் ஒன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அண்ட் தேர்ட் ஒன் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இந்த மூணும் தான். எது வராது அப்படின்னா இன்சூரன்ஸ் என்டிட்டி தான் வராது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வித் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI based inflation back at over 5% to touch 5.1% in June 2024. Barclay research experts and the RBI to stay hawkish and go in for the first interest rate cut in December only for the entire 24 to 25. Barclay research expect inflation to average எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 4.3%. So CPI based inflation back 5% to touch 5.1. Barclay research expert RBI to stay hawkish and go in for the first interest rate cut December only, higher than the expected seasonal increase in the vegetable price pulled CPI. So consumer price index 5.08% in June. For the entire 2024 பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா 4.3% சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா 4.3%. ஸோ 2024 3% இருந்துச்சு. ஸோ இப்போ 4.3%. அடுத்து in July 2024 FinTech Firm 197 communication with OS the brand Paytm has partnered with. ஸோ யாரோட சேர்ந்து பார்ட்னர் பண்ணி to provide point of sale solution and card payment machines to bank and merchant network. Through this partnership, payment expert its technology to reach the wider merchant base via this bank, thereby enhancing capabilities of both entities. ஸோ யாரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்கோட சரியா. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து தான் FinTech Firm 97 communications. So 197 communication with OS the brand Paytm has partnered with Axis Bank to provide point of scale solution and card payment machine to bank and its merchant network. Next one, which among the following bank has launched the generative AI power virtual relationship manager? So AI power virtual relationship manager kaga. So first of its kind initiative Indian bank sector providing the real time information about the bank's product and service. எந்த பேங்க்? ஸோ எந்த பேங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா has launched generative AI power virtual relationship manager ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் இந்தியன் பேங்கிங் செக்டர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. யாரு? பேங்க் ஆஃப் பரோடா.
And next one, according to the Bloomberg's report released the July 2024, India's central bank sold 34 billion of bonds in the secondary market, likely to absorb excess cash in the bank system, resulting from the inflows into the nation's debt after being included in the global index. So India became the dash market to include the index since inception in June 2005. So எத்தனாவது அப்படின்னு பார்த்தோம்னா 25th. ஸோ இந்தியா கண்ட்ரோல் பேங்க் சோல்ட் 34. ஸோ எவ்வளோ பில்லியன் அப்படின்னா 34 பில்லியன் ஆஃப் பாண்ட்ஸ் வந்துட்டு செகண்டரி மார்க்கெட் லைக்லி டு அப்சார்ப் தி எக்ஸஸ் ஆஃப் கேஷ் பேங்கிங் சிஸ்டம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி இன்ஃப்ளோஸ் இன் டு தி நேஷனல் டெப்ட். ஸோ இதில் எத்தனாவது அப்படின்னா இந்தியா பிகம் 25th மார்க்கெட் டு பி இன்க்ளூட் தி இண்டெக்ஸ் சின்ஸ் எப்போலேருந்து அப்படின்னா ஜூன் 2005 இருந்து. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ப்ளூம்பெர்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேங்க், ஸோ எந்த பேங்க் அப்ரூவ்ட் ஃபார் 200 million லோன் டு எக்ஸ்பேண்ட் தி மெட்ரோ ரயில் காரிடார் அண்ட் இம்ப்ரூவ் தி டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இன் நாக்பூர். இந்தியா நேம்ட் அஸ் நாக்பூர் மெட்ரோ அர்பன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் and it's through the transport connectivity within and Nagpur new and growing urban areas. ஸோ எந்த பேங்கோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட தான். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் எவ்வளோ வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 200 million வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மெட்ரோ ரயிலுக்காக. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எங்கே அப்படின்னா நாக்பூரில். ஸோ அதுக்காக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடிபி எவ்வளோ மில்லியன் கொடுத்துருக்காங்கன்னா 200 million. And then next, IndusInd Bank has announced the launch of Wrestle for Glory program, CSR initiative in the bank, continuing the long-standing collaboration with யாரோட பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு எம்பவர் தி 50 talented female wrestling. ஸோ இந்த Wrestle for Glory இதோட எய்ம் என்ன அப்படின்னா 50 talented female wrestling athletes வந்துட்டு across the country அவங்களுக்கு வந்துட்டு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் தெம் ஃபார் கோச்சிங் அட் தி எஸ்டீம் ISS ஃபெசிலிட்டி ஆன் ஃபுல்லி ஃபண்ட் ஸ்காலர்ஷிப். அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு பண்ணுறதுக்காக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பயர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் IIS தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்ஸ்பயர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தான் Wrestle for Glory அப்படின்னு யாரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா IndusInd பேங்கோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ற விதமா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தி RBI prescribed the promote corrective action framework for relative weak urban cooperative bank with a deposit above 100 crore upper tier categoryல தான் சொல்லியிருக்காங்க to nose them back to health. As per the framework, financial unsound and ill management UCB can be bought under PCB branches and risk threshold of identified indicators pertaining to capital and profitability. So இதில் என்ன கொஸ்டின்னா the profession of PCB framework will be effective from ஸோ எப்பயிலிருந்து அப்படின்னா ஸோ April 1, 2025 இருந்து. ஸோ தி ப்ரொஃபஷன் ஆஃப் PCB ஃப்ரேம்வொர்க் எப்பயிலேருந்து எஃபெக்டிவ்க்கு வரும் அப்படின்னா April 1, 2025 இருந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், RBI தி report on currency and finance RCF report of currency and finance for the year 23 to 24 which reflect the review of contribution not for Reserve Bank highlights digital technology are unlocking opportunity in financial inclusion, fiscal transfer and cross-border trade and remittance. Which of the following the theme of the report? So in the report of currency finance இல்லையா, ஸோ இந்த நடந்ததோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா இந்தியாஸ் டிஜிட்டல் ரெவல்யூஷன்.
ஸோ அதுதான் என்னது இந்தியாஸ் டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான் அதோட தீம். ஸோ யாருன்னா ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏஷியன் டெவலப் பேங்க் ஏடிபி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைன் 200 மில்லியன். ஸோ இப்போதான் பார்த்தோம் டிரான்ஸ்போர்ட்காக அந்த மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக 200 மில்லியன் ஏடிபி கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா நாக்பூருக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஏடிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 200 மில்லியனுக்கு வந்துட்டு ஏடிபி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைன் 200 மில்லியன் லோன் டு இம்ப்ரூவ். ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா in 100 city across the 8 state in the country, encouraging peer-to-peer learning and proactively engaging with the private sector. ஸோ எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏஷியன் டெவலப் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி 200 மில்லியன் loan to provide solid waste management and sanitation in 100 cities across 8 states in country. So solid waste management-காக தான் 200 மில்லியன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி.